வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாது வெட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் 10ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை நடைபெறும். ஒரு 10 நாள், அது அறிவிச்சு இன்னைக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. சரியாக 10ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டாச்சு. இன்னைக்கு 3 நாள், 10, 11, 12 3 நாள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 7 நாள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 3 நாள்லயே எப்படிப்பட்ட கருத்துக்கள் அதிமுக நிர்வாகிகளிடமிருந்து வந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலே எல்லாமே எடப்பாடிக்கு எதிராகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரசியல் வட்டாரத்தில் எனக்கு பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு தகவலாக இருந்துட்டு இருக்கு. எடப்பாடி சொன்னாரு டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா யாருமே கூடாது அப்படின்னு. ஆனா வரக்கூடிய இந்த 3 நாட்கள் நிர்வாகிகள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே டிடிவியையும் ஓபிஎஸும் சசிகலாவையும் கட்சியில் சேர்த்தே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் அதிமுக நிலைக்காது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்லிட்டாங்க. ஏகப்பட்ட நிர்வாகிகள் இன்னைக்கு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. அதையெல்லாம் விட சீமானோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு பரவலா போயிட்டு இருக்கு. அதுக்கும் எடப்பாடி அதுக்கு ட்ரை பண்ணார். எப்படியாவது சீமானோடு சேர்ந்து அதிமுக நாத்தாக்கா கூட்டணி கட்டாயமாக சீமான் என்ன கேட்கிறாரு அதை அப்படியே கொடுத்துடலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்தாரு. சீமான் அது ஒப்புக்கொள்ளவில்லை. எங்களுடைய கொள்கை திராவிட கொள்கை அல்ல, தமிழர், உங்களுடைய திராவிட கட்சி, அதனால கொள்கை ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலந்துட்டார். கடைசி வரை எடப்பாடி சீமானை எதிர்பார்த்தார். அப்படி ஒரு கருத்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாமக கூட்டணி சேர்ந்து கட்டாயமா நமக்கு அரக்கோணம் தொகுதி கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 3 நாளா சொல்லியிருக்காங்க. அதையும் இன்னைக்கு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய கருத்தா தான் இருக்கு. அதன் அடிப்படையில் 2026 கட்டாயமாக பாமகவை எப்படியாவது வளைத்து போட்டு விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கங்கணம் இன்னைக்கே வந்தாச்சு எடப்பாடி அதிமுக பிரிவுக்கு. அதாவது தேமுதிக, அதிமுக, மற்றபடி 2 கட்சிகள், எஸ்டிபிஐ கட்சிகள், மற்ற இந்த கூட்டணி பலம் நம்மிடம் இல்லை. அதனால மக்கள் நமக்கு ஓட்டு போடவில்லை. இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. அவர்கள் 4ஆக 5ஆக பிரிந்து விட்டார்கள். அத்தோடு நாம் தமிழர் கட்சி மற்றபடி பாமக சேர்த்துக்கிட்டா அப்படின்னம்னா கட்டாயமா 2026 மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக நாம் உருவெடுத்து திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த 3 நாள் கூட்டத்துல தெரியுது. வரக்கூடிய கூட்டங்கள் என்ன சொல்ல போதோ தெரியல. ஆனா இந்த 3 நாளை வைத்து பார்க்கின்ற பொழுது கட்டாயமா எடப்பாடிக்கு எதிரான ஒரு கருத்து, மற்றபடி எடப்பாடி எதிர்பார்த்த ஒரு கருத்து, மற்றபடி எடப்பாடி கட்டாயமாக எந்த அளவுக்கு அவர் எதிர்பார்த்தும் எதிர்பார்க்காமல் இருந்தாரோ அதையும் மீறிய சில கருத்துக்கள். இந்த மாதிரி 3 வகையா பிரிக்கலாம். எதிர்பார்த்த கருத்து சீமான் கூட்டணியை சேர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது. எதிர்பாராத கருத்து பாமகவை எப்படியாவது கூட்டணி சேர்த்திருக்கணும் அப்படிங்கிற கருத்து. எதிர்பார்த்தும் எதிர்பாராததுமான கருத்து டிடிவி, தினகரன், ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் நுழைக்க வேண்டும். பாமகவை பொறுத்த வரைக்கும் ஓகேவா இருந்தது எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில. ஆனா கடைசி நேரத்துல பாமக தன்னுடைய கூட்டணியிலிருந்து விலகி கொண்டது, அதிமுக கூட்டணி. மற்றபடி எடப்பாடி ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. ஆமா, கடைசி நேரத்துல ஒரு விஷயம் அப்படிங்கிற பட்சத்துல ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு பணம் சொல்லக்கூடிய சமயத்துல கடைசி நேரத்துல அதிமுகவோட கூட்டணி ராமதாஸ் சொன்னாரு. அது அப்படியே மாறுது.
அப்ப காலையில விடிஞ்சதுமே பாமகவோட கூட்டணி, இது மாதிரி ஒரு கருத்துக்கள். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் ஏதாவது ஒரு வகையில சீமானுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படிங்கிற கருத்து இங்கு பேசப்பட்டிருக்கு. ஆமா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல சீமானுக்கு ஆதரவுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கலாம், பாமகவுக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாதுன்னு வந்து எடப்பாடி சொன்னாரு. அதை அப்படியே திருப்பி சீமானுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா கட்டாயமாக சீமானை நம் கட்சியின் பக்கம் இழுக்க அது வாய்ப்பா இருக்கு அப்படிங்கிற கருத்து இந்த 3 நாள் ஆலோசனை கூட்டத்துல பேசப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து சீமானை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை சித்தப்பா என்றுதான் சொல்லுவார், சித்தப்பான்னு தான் சொல்லுவார். சீமானை பொறுத்த வரைக்கும் திமுகவை எந்த அளவுக்கு எதிர்க்கிறாரோ அந்த அளவுக்கு அதிமுகவை எதிர்க்க மாட்டார். இன்னைக்கு வரைக்கும் பாருங்களேன், அதிமுகவை எதிர்த்து மிக மோசமான கருத்துக்களை சீமான் பதிவு செய்ததாக இல்லை. அதனால வந்து திமுக சொல்லுவாங்க, நாம் தமிழர் கட்சி அதிமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லுவாங்க. இதையெல்லாம் விட இன்னொரு விஷயமும் பரிவாரப்பட்டிருக்கு. அதாவது கொடைநாடு கொலை வழக்கு கட்டாயமாக போலீஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அப்ப நெருங்கும் பட்சத்துல விசாரணை வளையத்துக்குள்ள எடப்பாடி கட்டாயமாக வருவார். அதன் அடிப்படையில போலீசார் கைது செய்வார்கள். அப்ப அதிமுக ஒன்றிணையும். இப்ப பழையபடி அப்படியே இப்ப சசிகலா வந்து எப்படி சிறைக்கு சென்றாரோ அதே மாதிரி எடப்பாடியும் சிறைக்கு செல்வார். எப்படி வந்து எடப்பாடி சசிகலாவை ஏமாற்றினாரோ அதே போல வந்து எடப்பாடி வரும் சமயத்தில் எல்லாரும் ஒன்றில் சேர்ந்திருப்பார்கள். ஏன்னா செங்கோட்டையன் தங்கமணி தான் இருக்கிறாங்க. எடப்பாடியை விட மிக சீனியர் அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா எடப்பாடியை விட ரொம்ப கருத்தில் தெளிவானவர் செங்கோட்டையன், மற்றபடி தங்கமணி எல்லாமே. அதன் அடிப்படையில எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் வைக்கலாம். எடப்பாடி வெளியிலிருந்து வருவார். சசிகலா எப்படி வெளியிலிருந்து வரும்போதுல எடப்பாடி வந்து தன்னுடைய கட்சியை சசிகலாவுக்கு விட்டு கொடுக்கவில்லை. அதே போல வந்து எடப்பாடி வெளியே வரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக வந்து செங்கோட்டையன், தங்கமணி போன்றவரை எடப்பாடிக்கு அதிமுக விட்டு கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கட்சி இதுல தெளிவா போயிட்டு இருக்கு. எப்படியோ ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை நினைக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப திறமையை சொல்லிட்டாரு. இதெல்லாம் விட இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, இந்த டிடிவி ஓபிஎஸ் சசிகலாவை இணைக்க வேண்டாம், மற்றபடி வந்து அவருடைய தொண்டர்களை வந்து அதிமுகவில் இணைப்பதற்கு செயல்படுங்கள், பாடுபடுங்கள் அப்படிங்கிற கருத்து இதுல சொல்லப்பட்டிருக்கு இந்த 3 நாள் கூட்டத்துல. ஆமா, இந்த மாதிரி பலவிதமான கருத்துக்கள். பாசிச ஒரு கட்சி அதிமுக தமிழகத்தில் ஊன்ற பார்க்கிறது, அதை திமுக மட்டும்தான் எதிர்க்கிறது. ஆமா, ஏதோ ஒரு வகையில மறைமுகமாக அதிமுக அதற்கு ஆதரவாக இருக்கிறது. ஏன்னா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை மட்டும் எதிர்த்துட்டு இருக்கார ஒழிய மற்றபடி மோடி, அமித்ஷாவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்த்த மாதிரி எந்த ஒரு வார்த்தை ஜாலமும் கிடையாது. அண்ணாமலை தானே உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டாச்சு ஒரு 2 நாளைக்கு முன்னாலே. ஆமா, பியூஷ் கோயல் சொல்லிட்டாரு, அண்ணாமலை தானே, அதை நீக்கிட்டு நாங்க நைனா நாகேந்திரனை போட்டுறோம், கூட்டணிக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தூது. அப்படிங்கிறப்ப பாஜக இன்னும் வேரூன்ற வாய்ப்பு அதிமுக தரலாம் அப்படிங்கிற கருத்தும் இந்த 3 நாள் கூட்டத்துல போயிட்டு இருக்கு. ஆமா, இதெல்லாம் விட இன்னொரு விஷயம், தஞ்சை நிர்வாகிகள் மற்றபடி டெல்டா நிர்வாகிகள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, சசிகலாவை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஆலோசனை கூட்டம் 1999 ஜெயலலிதா காலத்து தோல்வி அடைஞ்சப்ப நிர்வாகிகளை சந்திச்சு பேசினாங்க, எப்படி பண்ணலாம், ஏது சமாச்சாரம் அப்படி பேசக்கூடிய சமயத்துல ஆளாளுக்கு ஒரு கருத்து சொன்னாங்க. அந்த கருத்தின் அடிப்படையில் 2001 வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு நிர்வாகிகளுடைய கருத்தை ஜெயலலிதா செயல்படுத்தினார். அதான் இதுல பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஆனா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் டிடிவி கூடாது, ஓபிஎஸ் கூடாது, சசிகலா கூடாது, சீமானை பொறுத்த வரைக்கும் ஓகே. மற்றபடி வந்து பாமகவோட கூட்டணிங்கிறது ஃபர்ஸ்ட் இல்லை, 2026 கட்டாயமாக நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கு. இதுல டிடிவி, ஓபிஎஸ், தினகரன் தான் மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கியில் இருக்கிறாங்க. அதற்கு வந்து இன்று வரை அதிமுகவுடைய பிரிவு எடப்பாடி ஒப்புக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இது போயிட்டு இருக்கு.
ஒண்ணு அவரை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிறாரு. ஆனா சீமானை பத்தி அவரு ஓகே கொடுத்துட்டாரு. ஏன்னா கள்ளக்குறிச்சி விவகாரத்துல சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட்ல எடப்பாடி வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தியது சம்பந்தப்பட்ட வகையில என்டிகே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அந்த வகையில ஒரு ஊர்ந்து பார்க்கப்பட ஒரு சூழல். மற்றபடி இப்ப சமீபத்தில் சாட்டை முருகன் வந்து கைது, அதுக்கு வந்து எடப்பாடி வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதையெல்லாம் மறுக்கின்ற பொழுது கட்டாயமாக வந்து சீமானோடு அதிமுக கூட்டணி சாத்தியமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பொதுவாகவே வந்து 2026 கூட்டணி வைக்க அதிமுக சீமானோடு ஆசை உண்டு. இருந்தாலுமே கூட சீமானுக்கும் அந்த ஆசை உண்டு அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இது பழைய தகவல் தான். 2026 சீமான் கட்சி, நாம் தமிழர் கட்சி வந்து ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வைப்போம். ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு அங்கீகாரம் வந்துருச்சு. 8.19% ஓட்டுகள் வந்திருக்கனால அவர் அங்கீகாரத்தை வாங்கிட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் கூட்டணி இல்லாம தனித்தே போட்டியிடக்கூடிய சமயத்தில் பொருளாதார ரீதியாக அடிபடும். அது எப்படிப்பட்ட கட்சியா இருந்தாலும் சரி. 8.19% உயர்ந்திருந்தாலுமே கூட இன்னும் அதிகமாக சீமான் கட்சி வந்து தன்னுடைய வாக்கு உயர்த்தினாலுமே கூட பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கட்டாயமாக வரும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல யாராக இருந்தாலும் கட்சி நடத்த முடியாது. அதன் அடிப்படையில் வந்து கட்டாயமாக 2026 அதிமுக எப்படியோ சீமானோடு வருதா இல்லையோ, இது சீமான் வந்து ஏதோ ஒரு கட்சியோடு கட்டாயமாக கூட்டணி சேருவார் அப்படிங்கிறது இந்த கூட்டத்தின் மூலமாகவும் நிர்வாகியின் மூலமாகவும் தெரிஞ்சிருக்கு. அப்ப அதிமுக நாம் தமிழர் கட்சி கூட்டணி உறுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு கண்ணை காட்டியிருந்தா மட்டும் அது இன்னைக்கு மீண்டும் வந்து ஊர்ஜிதமாகி இருக்கும் அப்படிங்கிற கவலையும் இந்த நிர்வாகிகள் வந்து இந்த 3 நாள் கூட்டத்துல சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படியோ, அதாவது பாஜகவினுடைய நிலைமை எப்படின்னா, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி தன்னுடைய கொள்கைக்குள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை என்று சொன்னால் அந்த கட்சியை ஒன்று ஒழிக்க வேண்டும், இல்லது அழிக்க வேண்டும். ஒழிப்பது வேறு, அழிப்பது வேறு. ஒழிப்பது என்பது சுத்தமா காலி, அழிப்பது என்பது உள்ள நிர்வாகிகளை மட்டும் எடுக்கிறது. அந்த கட்சி இருக்கும். ஆமா, ஒழிப்பது அதான். அழிப்பது என்பது சுத்தமா டோட்டலா பேனர் ஃபுல்லா காலி. அதிமுக பேனரே க்ளோஸ் பண்றது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு பாருங்க, டெல்லி அந்த மதுபான கொள்கை முறையீடு சம்பந்தப்பட்டவர்கள், ஆம் ஆத்மி சம்பந்தப்பட்ட எல்லாருமே வந்து இன்னைக்கு பாஜக வந்து ஆம் ஆத்மி நிர்வாகிகளை வந்து இழுத்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட நிர்வாகிகள் பாஜகவோடு இணைந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. அதன் அடிப்படையில் அதிமுகவுடைய நிர்வாகிகளை பாஜக கட்டாயமாக இழுக்கும். அதன் அடிப்படையில் தான் வந்து அண்ணாமலை வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அண்ணாமலையை மாத்திட்டா அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கட்சியும் நடத்தலாம், பாஜகவோட கூட்டணிக்கு போயிடலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு திட்டத்துல வந்து அதிமுக இருந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் இந்த 3 நாள் கூட்டத்தின் வாயிலாக தெரிகிறது. அப்ப சிறுபான்மை மக்கள் என்ன சிந்திப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி இதுல வருது. அப்படி சிந்திக்கக்கூடிய சமயத்தை கட்டாயமாக அதிமுக இஸ்லாமிய ஓட்டுகள், கிறிஸ்தவ ஓட்டுகள் சிதையும் அப்படிங்கிறது. அந்த நேரத்துல ஒரு சப்பை கட்டி மற்றபடி வந்து ஓட்டை நிலைநிறுத்த முடியுமா அப்படிங்கிறத எடப்பாடி சிந்திப்பார். எப்படியோ கட்சியை வந்து தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதுக்கு கடைசி வரைக்கும் நான் தான் வந்து பொதுச் செயலாளர். டிடிவி வரக்கூடாது, ஓபிஎஸ் வரக்கூடாது, சசிகலா வரக்கூடாது, நான் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருப்பேன். சீமான் வரலாம், பாமக வரலாம், மற்ற எந்த கட்சியும் வரலாம் அப்படிங்கிறது நிலைப்பாடு இன்னைக்கு வரைக்கும். உடனே 7 நாள் கூட்டம் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இது எப்படி இன்னைக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட 9 முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் வந்து போர்க்கொடி தூக்கியாச்சு. எடப்பாடிக்கு ஆப்போசிட்டா செங்கோட்டையன், விஜயபாஸ்கர், காமராஜ், சோன்சோ எல்லாமே, OS மணியன், இந்த மாதிரி எல்லாமே. அப்ப இருக்கக்கூடிய சமயத்தில் அதிமுகவை எடப்பாடி பிரிவு சம்பந்தப்பட்ட வகையில அதன் பொதுச் செயலாளராக சொல்லப்பட்டு கொண்டிருக்க எடப்பாடி இன்னைக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நம்ம இந்த 3 நாள் கூட்டத்திலே வந்து ரொம்ப சோர்ந்த போய்விட்டதாக ஒரு தகவல்.
ஆமா, நிர்வாகிகளுடைய அந்த விஷயம்தான் ரொம்ப முக்கியம். பொதுச் செயலராக எடப்பாடியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே தொண்டர்களுடைய ஒரு ஒற்றுமை, அவருடைய குரல்களை, அவருடைய கருத்துக்களை கேட்காவிட்ட எந்த ஒரு கட்சியுமே அழிவை நோக்கி தான் போகும். அதுக்கு உதாரணம் பாமக. பாருங்க, எவ்வளவோ சொன்னாங்க முன்னால, அதிமுகவோட கூட்டணி வைப்போம், பாஜகவோட வேணாம். பாமக தொண்டர்கள் அழுது சொன்னாங்க ராமதாஸ் முன்னால. அப்படியே உட்டாவா மாறி பாஜக போனோம்னா பாமக எங்க இருக்குன்னே தெரியல. அங்கீகாரமே இல்லாம போச்சு இன்னைக்கு பாமகவுக்கு. விக்கிரவாண்டி தேர்தல் இன்னும் சுத்தம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இபிஎஸ் நிலைமை ரொம்ப தரிகிடதும், ரொம்ப சிந்தனையில் இருக்கின்றார். அப்ப அதிமுக டிடிவி ஓபிஎஸ் சசிகலாவை தன்னோடு இணைத்துக் கொள்ளும் அப்படிங்கிற ஒரு தகவல் கடைசி நேரத்தில் தெரிய வாய்ப்பு இருக்கு. எப்படியோங்க சிதைந்து போன கட்சி அதிமுக, அவைகள் ஒன்றிணைந்து போட்டியிட்டு ஒன்றாக வெற்றி பெற வேண்டும் என்பது அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாஜி அமைச்சர்களுடைய ஒரு எண்ணம். ஆனா இபிஎஸ் எண்ணம் தனி அப்படிங்கிறது இதுல தெரியுது. பார்ப்போம், இன்னும் 7 நாள் இருக்கு. நாளைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாள். எல்லாத்தையும் கலந்து ஒரு கலை பண்ணி பார்க்கக்கூடிய சமயத்துல இன்னும் ஒரு முடிவு தெரியும். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 1 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் போக வாய்ப்பு இருக்கு. எப்படியோங்க இது சரியான ஒரு நிலைப்பாடு. அதிமுக தொண்டர்கள் மத்தியில கருத்து கேட்டுக்கொண்டிருப்பது, அவருடைய கருத்தை கேட்டால் கட்டாயமாக அதிமுக எடப்பாடி அணி ஜெயிக்கும், இல்லாவிட்டால் தோற்கும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடாக இருக்கும். ஏன்னா ஜெயலலிதாவே அந்த வகையில் அடிபட்டு விட்டார் என்பது பகிரங்கமான உண்மை. பார்ப்போம், 7 நாள் எப்படி போகுதுன்னு. மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம். நன்றி.